பாதியில் நிறுத்தப்பட்ட குறும்படம், விஜேஎஸ்ஸால் நடந்த விபரீதம் அப்படிங்கிற தலைப்பில தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் விஜேஎஸ் இப்படி ஒரு கேவலமான காரியத்த செஞ்சிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே நேற்று நடந்த எபிசோடு தான் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப கேவலமான எபிசோடுன்னு சொல்லலாம். ஒரு பர்ட்டிகுலர் கண்டஸ்டன்ட்ட நெகட்டிவா, டாக்ஸிக்கா காட்டணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு எபிசோட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக நமக்கு தெரிஞ்சது. விஜே பார்வதிய டார்கெட் பண்ணி, பார்வதிய சீட்டிங் பார்வதி அப்படின்னு பிராண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜேஎஸ் இறங்கி வேலை பார்த்துருக்கிறாரு. எந்த அளவுக்கு பார்வதிய புட் டவுன் பண்ணி கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரோ, அதே அளவுக்கு ஆரோரா சின்க்ளேருடைய கேமை எலவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் ஆரோரா சின்க்ளேருக்கு பல இடங்கள்ல முட்டு கொடுத்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டாரு. விஜே பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து எந்த வீட்டு வேலையும் செஞ்சதில்ல அப்படின்னு காமன் ஆடியன்ஸுக்கு மத்தியில ரெஜிஸ்டர் பண்ணணும்னு விஜேஎஸ் ரொம்ப கேவலமா வேலை பார்த்துருக்கிறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, விஜே பார்வதி வேலை பார்க்காம இல்ல, பாப்பா. ஆனா சொன்னதும் பார்க்க மாட்டா. நீ என்ன சொல்றது, நான் என்ன உடனே கேட்கறது, என்னால எப்போ முடியுமோ அப்பதான் வேலை பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மதியானம் ஒரு வேலை சொல்லப்படுதுன்னா அதை சாயங்காலம் செய்வா, சாயங்காலம் சொல்லப்படுதுன்னா அதை ராத்திரி செய்வா, இவ்வளவுதான். ஆனா அவ வேலை செய்யாம ஒன்றும் இல்லை. வேலை செய்யாம இருந்த ஒருத்திய வாடா நீங்க ஆயா மாதிரி 24/7ம் நீங்க வேலை வாங்குனீங்க. இதே வார்டனா ஒரு டாஸ்க்ல இருந்திருப்பா விஜய பார்வதி. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா பையிலும் போய் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவ போய் தூங்குனா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு. எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவ எந்திரிச்சு வேலை பார்த்தா ஒரு வாரம். ஸ்கூல் டாஸ்க்ல இருக்கிறவன் எல்லாருக்கும் ஆயா வேலை பார்த்தால, அது எந்த விதத்துலடா நியாயம், நீ சொல்லுங்கடா. எந்த ஸ்கூல்லடா வார்டன் இருக்கிற எல்லாத்தையும் சமைச்சு, இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் கழுவி, இருக்கிறவன் எல்லாருக்கும் சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு விட்டு கிளப்பி விட்டு கொண்டு போய் ஸ்கூலுக்கு விடுவாங்க? என்னடா பித்தலாட்டம் அது? ஒரு பொண்ணை ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா பேருக்கும் 20 பேருக்கும் சமைக்க விட்டு, 20 பேர் பாத்திரத்தையும் கழுவ விட்டு, இந்த எஃப்ஜேன்றவன் கையில் அடிபட்டுருச்சுன்னு வேலை செய்யாம போய் படுத்துக்கிட்டான். இந்த பொண்ணு தான் மாங்கு 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 மாங்குன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு. 100 நாள் செய்ய வேண்டிய வேலையை அவ இருந்து ஒரு வாரத்தில் செஞ்சுட்டு போயிட்டா. இப்போ வந்துக்கிட்டு விஜே பார்வதி வேலையே செய்யலை அப்படின்னு ஒரு கேவலமான பிராண்டிங்கை பண்ணது மட்டும் இல்லாமல், சீட்டிங் பார்வதி, குழந்தைக பொய் சொல்லாது அப்படின்னு நீ ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்? பார்வதியை டோட்டலாக புட் டவுன் பண்ணணும், அவளை கேவலப்படுத்தணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதீன் இதை செஞ்சுட்டு இருக்கான். வெளியில எப்படி விஜேஎஸ் பார்வதியை கேவலப்படுத்திட்டு இருக்காரோ, கமருதீனும் செஞ்சுட்டு இருக்கான். விஜே பார்வதி மேல எனக்கு சரியான காண்டு. அப்படி என்ன உனக்கு ரிலேஷன்ஷிப் மயிறு கேட்குதுன்னு நான் கேட்குறேன். ஒருத்தன் உன்னுடைய சுயமரியாதையில கை வைக்கிறான், உன்னை கேவலமா நடத்துறான், உன்னை அசிங்க அசிங்கமா பேசுறான், கையை தட்டி விடுறான், இப்படிங்கிறான், விட்டா அடிச்சிருப்பான் போல இருக்கு. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து உன்ட்ட நடந்துக்கிறான். நீ எப்படி திரும்ப திரும்ப அவன்கிட்ட போற? உன்னுடைய ஈவேரா சொன்ன சுயமரியாதை எங்க போச்சு? உன்னை பெரியார்வாதியாக காட்டிக்கிட்டு தானே நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த. அவர் தானே சுயமரியாதையை பத்தி உனக்கு கற்றுக் கொடுத்தாரு, சொன்னாரு. அந்த சுயமரியாதையை காற்றுல பறக்க விட்டுட்டு அவன் பண்றது எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கிறதுக்கு எப்படி உன்னால முடியுது? இதே விஷயத்தை விஜே பார்வதிக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற எவனாவது பண்ணியிருந்தா அப்படின்னா, பண்ணி இருந்தான்னா செருப்ப கழட்டிட்டு அடிச்சிருப்பா. எப்புட்றா நீ என்கிட்ட இப்படி பண்ணலாம், எப்புட்றா நீ என்கிட்ட இப்படி பேசலாம் அப்படின்னு. கமருதீன் அப்படின்றதுனால நீ எதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி போகணும்? உன்னுடைய சுயமரியாதைய யாருக்காகவும் நீ இழக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது காதலனாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, பெத்த அப்பனாக, தாய் தகப்பனாக யாராக இருந்தாலும் தன்னுடைய சுயமரியாதையை இழப்பது என்பது ரொம்ப பெரிய கேவலமான விஷயம். அப்படி ஒரு விஷயத்த விஜே பார்வதி பண்ணியிருக்காங்கிறது நமக்கு உண்மையிலேயே சொல்றேன், ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த காதல் அப்படின்ற விஷயத்துல பெண்கள் வயப்பட்டுட்டாங்கன்னா, ஒரு ஆண் அந்த பெண்ணை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த கமருதீன் அப்படி தட்டி விடுறான், இப்படிங்கிறான், கையில் அப்படிங்கிறான், எனக்கு டென்ஷன் ஆகுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறான். டேய் என்னடா கானா வினோத், என்ன மச்சான் ஆச்சு? என்ன டென்ஷன் பண்ணிட்டான் மச்சான் அவன், என்ன இது பண்ணிட்டான் மச்சான் அவன். ஓ தனியாக போ மச்சான், ஓ அப்படியா டென்ஷன் ஆகிட்டியா? டேய் இவன் பாட்டுக்கு அவனை பில்டப் பண்ணுறான், அவன் பாட்டுக்கு இவனை பில்டப் பண்ணுறான். என்னடா நடக்குதுங்க? நேற்று எபிசோடு பார்க்குறப்பெல்லாம் எனக்குலாம் சரியான காண்டு. யாரா அவன் அப்படின்ற மாதிரி பார்வதிட்ட அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்வதி நீ இந்த வெர்ஷன் ஆஃப் பார்வதியே கிடையாது. ஒரு இடத்துல பார்வதிக்கு கண்ணு அடிபட்டு இவ்வளோ பெருசாக வீங்கிரும். திவாகர் பக்கத்தில் நின்று ஒத்தரம் கொடுத்துட்டு இருப்பான்.
நீ பாட்டுக்கு ஒத்தரத்தை குடுறா, வலிக்கட்டும் ஒரு பக்கம். எனக்கு வலியெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட ஒன் ஆன் ஒன் சண்டை போட்டுட்டு இருப்பா. ஃபைட் பண்ணிட்டு இருப்பா. "நீ என்னடா பேசுறது? பேசுற? ஏய் நீ ஒத்தரம் குட்றா, குட்றா. ஏய் நீ பேசுறா." அப்படி இருந்த பார்வதி, இந்த காதல் அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்ததுக்கப்புறம், இப்படி ஆயிட்டா. எப்படி இருந்தனா, இப்படி ஆயிட்டேன்ற மாரி என்ன புரியவே இல்ல. நீ அவ்வளோ கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கணுமா? அப்படி ஒரு மானங்கெட்ட ரிலேஷன்ஷிப் தேவையா? இவன் இத்தனை கேமரா இருக்கிற இடத்துலயே கைய முறுக்குறான், பல்ல கடிக்கிறான், அ அடிக்க வர மாரி பண்றான். இதெல்லாம் பண்றவன் கேமரா இல்லாத இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீயும் அவனும் இருக்கீங்கன்னா, அவன் எந்த அளவுக்கு உன்ட்ட ஹார்ஷா நடந்துக்குவான்? இது பார்வதியோட கிடையாது. ஒட்டுமொத்தமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பெண்கள்ட்டயுமே இவன் ரொம்ப கேவலமா நடந்துக்கிறான். மூஞ்சிய மட்டும் வீக்கெண்ட்ல அப்பாவி மாரி வச்சுக்கிட்டு, ஊரை ஏமாத்திட்டு சுத்திட்டு திரியிறான் அந்த கமருதீன் அப்படின்றவன். கெமி தொடங்கி திவ்யா வரைக்கும் இவன் பண்ணாத அநியாயமே கிடையாது. எல்லார்ட்டயுமே ரொம்ப கேவலமா, சுபிக்ஷா எல்லாரையும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் ரொம்ப கேவலமா பேசியிருக்கான். கெமிய அடிக்க பாஞ்சிருக்கான். ரொம்ப பயங்கரமா அசிங்கமா பேசியிருக்கிறான். திவ்யாவ வாடி போடி காக்கா வாயில ஆய் போயிடும்னு பேசியிருக்கிறான். சுபிக்ஷாவை கேவலமா பேசியிருக்கிறான். பல இடங்கள்ல பெண்கள்ட்ட அத்துமீறி பேசியிருக்கான். அத்துமீறி நடந்துக்கிறான். அத வந்து யாருமே கேள்வி கேட்கறதுக்கு இந்த விஜேஎஸ்க்கு துப்பு இருக்கா? நேத்து நீங்க பிரேக் விட்டுட்டு போன கேப்ல தானே அந்த பொண்ணுட்ட அவன் நடந்துக்கிட்டான். ஒவ்வொரு தடவையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ கேப்பு நீ வந்து இன்டர்வல் விட்டுட்டு போறப்ப, பிரேக் விட்டுட்டு போறப்ப, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒட்டு கேட்டுட்டு வந்து பேசுவல்ல நீ? பேசுவியா இல்லையாயா? விஜேஎஸ பார்த்து நான் கேட்கிறேன். அப்ப கமருதீன் கைய புடிச்சு அந்த பொண்ண வந்து இது பண்றான், மேன் ஹேண்ட்லிங் பண்றான் அப்படின்றத நீங்க பார்க்கல. யோவ் கமருதீன், உங்க 2 பேருக்கு நடுவுல பெர்சனல் அப்படின்றது வேற. ஆனா அந்த பொண்ணுட்ட நீ அந்த மாரி நடந்துக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது. அப்படின்னு இந்த ஆள் வந்து கேட்டிருக்கணுமா இல்லையா? அதானே. முதல்ல பார்வதியே கேட்கல. சம்மந்தப்பட்டவ அவ கேட்டிருக்கணும் முதல்ல. "டேய் கையெட்றா. நீ எனக்கு உன்ன புடிச்சிருக்குன்றக்காக நீ என்ன வேணா பண்ணுவியா? எட்றா கைய." அப்படின்னு அவ பேசியிருந்தா ரைட்டு. இந்த ஆளு கேட்டிருக்கலாம். அந்த சம்மந்தப்பட்ட பொண்ணே பேசல. அப்படின்றதுக்காக நாங்க எதுக்கு கேட்கணும்? அப்படின்னு போறாய்ங்க பாருங்க. இங்க தான் பார்வதி நீ கோட்ட விட்டுட்டு இருக்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது தப்பில்ல. ஆனா அது கேம பாதிக்குது. அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. உன்னுடைய சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு அப்படின்னா, அத தூக்கி போட்டுட்டு, உங்க அப்பா செத்துட்டார்லன்னு அவன் பேசுறான். எப்படி உன்னால டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியுது? என்ன மானங்கெட்ட ரிலேஷன்ஷிப் இது? திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். அந்த கண்றாவிலிருந்து தயவு செஞ்சு வெளியில வா. ஏன்னா, நீ கேமையும் தொலைச்சு, அட் த எண்ட் ஆஃப் த டே இவன நம்பி உன் வாழ்க்கையும் தொலைச்சு, கடைசியில நடுத்தெருவுல நிக்க போறது நீ தான் அப்படிங்கிறது தான் நம்ம விஜே பார்வதிய பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பார்வதிக்காக இந்த விஜேஎஸ் ஒரு குறும்படத்த போட்டு காட்டி, நேத்து எபிசோட்ல இந்த மாரி நடந்துக்கிட்டான் கமருதீன் பார்வதி கிட்ட அப்படின்னு போட்டு காட்டி, கமருதீன உங்களால வந்து கேள்வி கேட்க முடியுமா விஜேஎஸ்? ஏன்னா, அவன் சேனல் ப்ராடக்ட்டு. அவன டாப் 5க்கு நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால அவன ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. அவன் ஒண்ணும் தெரியாத பப்பா மாரி மூஞ்சிய வச்சுட்டு உட்கார்ந்திருப்பான். கம்மு, கம்மு, கம்முன்னு விட்டா மடியில தூக்கி உட்கார வச்சு கொஞ்சுவார் போல இருக்கு விஜேஎஸ். கம்முவான். என்னென்ன பண்றாய்ங்க பாருங்கங்க. ஆரோராக்கு முழு சொம்பு. சொம்பு அடிச்சு சொம்பு நெளிஞ்சு போச்சுயா. என்னையா இப்படி அடிக்கிற சொம்பு? துஷார் போனதுக்கு ஆரோரா காரணம் இல்ல. வேற யார் காரணம்? நல்லா விளையாண்டுட்டு இருந்தவன, முதல் வாரம் வீட்டு தலையானவன, அந்த வீட்டு தல வேலையே செய்ய விடாம, எப்ப பார்த்தாலும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு தனியா பேசி, 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 பிக் பாஸ் வரலாற்றுல கேப்டன்சிய வந்து புடுங்கி பார்த்துருக்கீங்களா? இவன்ட்ட இருந்து புடுங்குனாரு பிக் பாஸ். அப்படியே அவனோட ஒட்டுமொத்த கேமையும் டோட்டலா ஸ்பாயில் பண்ணி, அவன யூஸ் பண்ணிட்டு வெளில அனுப்பி விட்டுட்டு, அவ காரணம் இல்லையாம். வேற யார்யா காரணம்? அவ தான் காரணம். அத தான் இவன் கமருதீன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் சொல்லாதீங்க கமருதீன். ஆமா ஆரோராக்கு சொம்பு அடி. அண்டா அடுத்து அடுத்த அண்டாவ தூக்கிட்டு வந்து போட்டு உட்காந்துக்க. என்னங்கடா இரிட்டேட்டிங் டு த கோருங்க. நேத்தெல்லாம் இங்க எபிசோடா நடத்துனாய்ங்க. நேத்தே இவ்வளோ மானங்கெட்டத்தனமா இருந்துச்சு. இன்னைக்கு என்னத்த இந்த எபிசோட்ல நடத்தி கிழிச்சிட போறாய்ங்க? சாண்ட்ராவுக்கு எலவேஷன். கனிய உட்கார வச்சு, சாண்ட்ராவ உட்கார வச்சு, யார விரும்புறீங்க? எல்லாரும் கனி இருக்கணும், சாண்ட்ரா போகணும். அப்படியா? மக்கள் அப்படி நினைக்கல. பார்த்தீங்களா? கனி எவிக்டட், சாண்ட்ரா இன். அடுத்து நண்பனோட மனைவிக்கும் செய்யணும்ல? நல்லது பண்ணணும்ல? நண்பனோட மனைவி 100 நாள் வந்து அவங்களையும் வந்து பொட்டி டாஸ்க் வர்ற வரைக்கும் உள்ள இருக்க வைக்கணும்ல? என்னென்ன பித்தலாட்டம் பாருங்க.
கமலஹாசன் அவர்கள் இருந்தப்ப இந்த அளவுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸே பண்ண முடியாது. எவனோ ஒருத்தன் விஜேஎஸை இந்த ஆரோரா மேட்டர்ல பயங்கரமா மண்டைய கழுவி இருக்கிறான். எக்ஸ்டர்னலா எவனோ எனக்கு ஒருத்தன் மேல சந்தேகம் இருக்கு. எவனோ ஒருத்தன் எக்ஸ்டர்னலா ஆரோரா விஷயத்துல சார் பார்த்து பண்ணுங்க சார். என்ன இருந்தாலும் நம்ம புள்ள சார். அப்படின்னு எவனோ ஒருத்தன் எக்ஸ்டர்னலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால தான் ஆரோராக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேனலும் சரி, விஜேஎஸும் சரி. அந்த அளவுக்கு கேவலமாக இருந்துச்சு நேற்று ஷோ. இன்று ஷோ கனித்திருவோட எவிக்ஷன், அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ரமு பாவம் பொண்டாட்டியை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து வேற மாதிரி ஆயிட்டாரு. வேற ஒரு ஜோனுக்கு போயிட்டாரு. கண்ணுக்குன்னெல்லாம் வெளியில் வந்துருச்சு. திரும்ப திரும்ப பேசுகிற நீ என் பொண்டாட்டியை பற்றி பேசினா அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவுக்கு விக்கல்ஸ் விக்ரமுக்கு சண்டை. என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, மக்களாகிய நீங்கள் விஜேஎஸோட கேவலமான ஹோஸ்டிங்கை பற்றி, பார்வதியை சீட்டிங் பார்வதி வேலை செய்யலை அப்படின்னு உள்ள பிராண்ட் பண்ணுறதை பற்றி, இந்த கமருதீன் பார்வதியை மேன் ஹேண்ட்லிங் பண்ணுறதை பற்றி, மேன் ஹேண்ட்லிங் பண்ணியும் நான் சூடு சொரணம் இல்லாமல் இருப்பேன், கமருதீனை எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற பார்வதியை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.